திருமண நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து ஸ்பெயின் வெர்சஸ் பிரான்ஸ் செமிஃபைனல் 1 பார்த்தோம்னா, ஸ்பெயின் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. 2-0 கோல் போட்டு பிரான்ஸ ஊதி தள்ளிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் போஸ்ட் மேட்ச் அனலைஸ் பண்ண போறோம். நம்ம கூட கௌதம் ஃபுட்பால் எக்ஸ்பர்ட் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, நேத்து மேட்ச் டஃப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா பிரான்ஸை ஸ்பெயின் ஊதி தள்ளிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது மேட்ச் பார்த்தோன்னே ஒரே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது ஸ்பெயின் கேபோடி மேல பாத்தீங்கன்னா 0-0 இருந்தானுங்க. ஆனா பிரான்ஸ் மேல பார்த்தா 2-0 ஜெயிக்கிறாங்க. தலைகீழா எல்லாம் மாறிட்டு அப்ப கேபோவர்டே டஃப்பான டீமா இருக்குமோ? டஃப்பான டீம் தான் அவங்க ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. இப்ப என்னன்னா பிரான்ஸ் அட்டாக்னோம். அந்த அட்டாக்ல இருக்க 4 பேருமே ஒன்னும் எதுவுமே ஸ்பெயினோட டிஃபென்ஸ் கிட்ட எதுவுமே பண்ண முடியல. பந்தும் கிடைக்கல அவங்களுக்கு அவ்வளவா. சுத்தமா பிரான்ஸோட மிட்ஃபீல்டர் லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஸ்பெயினோட பொசிஷனிங், மிட்ஃபீல்டு பொசிஷனிங் அதிகமா இருந்தனாலேயே அவங்க கிட்ட பாலே போல. அதுவும் இல்லாம அவங்க கிட்ட பால் போச்சுன்னா ஈஸியா வாங்கிடுறாங்க. இப்ப அடுத்த ஆஃப்குள்ள ஸ்பெயினோட ஆஃப்குள்ள பால் கொண்டு வந்தா பிரஸ் பண்ணி ஈஸியா வாங்கிடுறாங்க. எம்பாப்பேவா இருக்கட்டும், இல்ல ஓலிசி எல்லாம் சுத்தம் பந்த காலில் கொண்டு வர பாஸ் கொடுக்கறக்கே நேரம் கொடுக்கல. அதுக்குள்ள பந்த பிடிக்கிறாங்க ஓலிசி எல்லாம். சுத்தமா எந்த ஒரு அட்டாக்ல இருந்து ஒரு த்ரெட் இல்ல, ஷாட்ஸ் எதுவுமே கிடையாது. நேத்து உனை சிமோன் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. முக்கியமான இல்ல ஆக்சுவலா 2-3 இடத்துல எம்பாப்பே முன்னாடி ஒரு டைம் ஓடினாரு. கரெக்டா அந்த இடத்துல உனை சிமோன் ஓடி வெளியே கிளியர் பண்ணிட்டாரு அந்த ஷாட்டை. அதெல்லாம் நினைச்சு பார்க்கல உனேசிமன் இப்படிலாம் ஒரு கிளியரன்ஸ் பண்ணுவாரு தைரியமா சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் உனேசிமன் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நிஜமா செமிஃபைனல் எடுத்ததுக்கு இவ்வளவு வருஷம் ரிட்டைன் பண்ணதுக்கு இன்னைக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. இப்ப நம்ம எல்லாமே பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்ப 4 பேர் இருக்காங்க இல்லையா, பார்கோலா, ஒலிசி, எம்பாப்பேவோ, டெம்பேலேக்கும். அவங்களுக்கு என்னன்னா ஃபைனல் தேர்ட்ல சுத்தமா ஸ்பேஸே தரல. அந்த மாதிரி இன்கிரெடிபிளி டஃப், ரொம்ப டஃப்பா டிஃபெண்ட் பண்றாங்க. முக்கியமா கியூபார்சி தான் பாராட்டணும். ஸ்பேஸே தரல. ரெண்டாவது விஷயம் எம்பாப்பேவே கம்ப்ளீட்டா மார்க் பண்ணிட்டாரு. பந்து உடனே ஓடி போய் தட்டி விட்டுறாரு, வெளியே கிளியர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுக்கு டிஃபென்ஸ்ல 4 பேர் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க 8 பேர் இருக்காங்க திடீர்னு. அடுத்த செகண்ட் கடைசியில அந்த பாக்ஸ்குள்ளேயே 6-7 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாட் அடிச்சா பிளாக்லயே தடுத்துறாங்க. அவர்கிட்ட போனா விட்டுருவாருன்னு தெரிஞ்சு ஷாட் பிளாக்லயே தடுத்துறாங்க. அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 ஆஃப் சைடு ஆகும். எம்பாப்பே 2 ஆஃப் சைடு ஆகும். எல்லாமே நிறைய ஆஃப் சைடு. டெம்பேலே ஆஃப் சைடு, எம்பாப்பே ஆஃப் சைடு, இந்த மாதிரி நிறைய ஆஃப் சைடு, கிட்ட 4-5 ஆஃப் சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3, செகண்ட் ஹாஃப்ல 1 ஆனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்ன இதுல சீக்ரெட்னா, ஆஃப் சைடு எங்க ஆகுறாங்கன்னு பாக்கணும். கரெக்டா ஆஃப் வே லைன் கிட்ட ஆகுறாங்க. அந்த மாதிரி ஆஃப் சைடு பிடிக்கிறதுல என்ன பிரச்சனைனா, மிஸ் ஆனா ஓபன் கோல் ஆயிரும். அப்ப ரொம்ப ஹார்டா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்களா, ரொம்ப பெரிய டாக்டிக்ஸ் போட்டு வந்திருக்காங்க. இது நீங்க சவுதி அரேபியா வர்சஸ் அர்ஜென்டினா மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2022ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 9 ஆஃப் சைடு ஆகும். 9ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா. அது எல்லா ஆஃப் சைடும் பெரிய ஆஃப் சைடு கிடையாது. உங்களுக்கு ஒரு காலோ இல்ல ஒரு எல்போ, காலோட ஒரு முட்டியோ இல்ல கையோட தலையோ அப்படிதான் ஆஃப் சைடு ஆகும். ஒரு ஃபுல் பர்சனா ஆஃப் சைடா அந்த மாதிரி ஆகவே ஆகாது. சோ எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா டிஃபெண்டிங் பண்றாங்களுக்கு டீம் யூனிட்டிங்கிறது காமிச்சு கொடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களும் பொசிஷன் எல்லாம் ரொட்டேட் பண்றாங்க. ஒலிசி, டெம்பேலே ரொட்டேட் பண்றாங்க. அது ஒண்ணு பண்ணாங்க. அப்புறம் என்னன்னா பிரஸ் பண்ணலான்ட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீட்டா மாறி 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 பார்சிலோனா டிக்கா டாக்கா மாதிரி ஆனாங்க. இது பார்சிலோனா ஆடுற ஒரு ஃபீல் தான் இருந்தது ஆக்சுவலா ஸ்பெயின் ஆடுறது. ஆமா, அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கொஞ்ச நேரம் பிரஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் புஷ்னு டயர்ட் ஆயிடுறாங்க. டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் பழைய பார்சிலோனா ஆடுவாங்க இல்லையா, மெஸ்ஸி, இனியஸ்டா, ஜாவி, அந்த ரேஞ்சுக்கு டிக்கா டாக்கா போட்டாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபார்வர்ட் போறாங்க.
ஆமா 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 ஓகேவா? ஆமா டயர்டாச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்வர்ட் பண்றாங்க. ஒரு பெட்ரி ஆரம்பிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாது. ஃபேபியன் ஆமா ரூயிஸ் கண்டிப்பா. ஆரம்பிச்சதுனால தான் ஏன்னா கரெக்டா. ஃபேபியன் ரூயிஸ் ஆரம்பிச்சது நீங்க சொன்னது கரெக்டா இருந்தது. ஃபேபியன் ரூயிஸ் தான் ஆரம்பிக்கணும் நீங்க கரெக்டா அவரிச்சு. ஆனா சூப்பரா ஆனாரு ஃபேபியன் ரூயிஸ் நேத்து ஆக்சுவலா. ஃபேபியன் ரூயிஸ் எல்லா ஃபேபி எல்லாருமே நல்லா மூவ்மெண்ட். ஆனாங்க. ஆக்சுவலா ஸ்பெயின்ல வந்து நம்ம ஒருத்தர் தான் நல்லா ஆனன்னு சொல்ல முடியாது. விளையாண்ட 11ஸ்ல எல்லாருமே சூப்பரா ஆனாங்க. அதனாலதான் ஈஸியா பிரான்ஸ் கூட வின் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஏதோ நீங்க பிரான்ஸ் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா 4-2-3-1 மாதிரி இருக்கும். ஆனா அட்டாக்ல போது 4-4-2 மாறிடுறாங்க. அது என்ன ஆகும்னா ஓல்மோ வந்து ரைட்ல போயிடுறாரு, ஒயசபால் வந்து லெஃப்ட்ல இறங்கி வந்து வாங்குறாரு. சோ அதுக்கு என்னாச்சுன்னா டிஃபென்ஸ் வந்து பிரான்ஸ் டிஃபென்ஸ் டீப்பா இருந்துடுறாங்க. சென்ட்ரல் அந்த மிட் தேர்டுக்கும் டிஃபென்சிவ் தேர்டுக்கும் மீட் பண்ற பாயிண்ட்ல பிரான்ஸ்னால பாலை எடுக்க முடியல. இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா யமால் சைடுல வந்து அது பெனால்டி கொஞ்சம் அன்லக்கி தான். அவர் நினைச்சே பாத்துக்க மாட்டாரு. லூக்கஸ் இல்ல அவரு வேணும்னு தான் போனாரு. சரி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தான் அவர் போனாரு. கரெக்டா டிக்னே வந்து நேரா அவர் காலில் அடிச்சாரு. ஆக்சுவலா அது பெனால்டி. எங்கேயோ பார்த்து அது கிளியர் எங்கேயோ அடிக்கிறார். வரவாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ல ஒரு டிஃபெண்டருக்கு. அதெல்லாம் சாதாரண ஒரு பேசிக்கான விஷயம். கண்டிப்பா பால் மேல வரும்போது எவனா இருந்தாலும் பின்னாடி ஓடி வருவோம். அது வந்து அதை அடிக்காம இருந்தா அதுவே வெளியே போயிருக்கும். அடிக்காம இருந்தா ரமால் வெளியே கொண்டு போயிருப்பாரு பந்து. அந்த மாதிரி இப்ப என்னன்னா எப்ப அட்டாக் பண்ணும், எப்ப டிஃபெண்ட் பண்ணும், எப்ப ட்ரிபிள் பண்ணும், கரெக்டா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் பெரிய ட்ரிபிள் எல்லாம் பண்ணவே இல்லை. ஐ மீன் யமால் பண்ற ஒரே மிஸ்டேக் என்னன்னா ட்ரிபிள் பண்ணிட்டு போய் தேவையில்லாம உளுந்துடுறாரு. அது வேஸ்ட். ஏன்னா நிறைய டைம் விழுந்துட்டாரு. ஒரு 3-4 டைம் விழுந்துட்டாரு நினைக்கிறேன். ட்ரிபிள் பண்ணிட்டு போய் கரெக்டா டிஃபெண்டர் தள்ளி விட்டுறாரு, டப்புன்னு கீழே விழுந்துறாரு. இல்ல அது என்ன தள்ளி விடாம விழுந்தாரு. அதுக்கு பேசாம உள்ள போயிருந்தா கூட சான்ஸ் கிடைச்சிருக்கும். அது அவர் தெரிஞ்சிருப்பாரு. ஃபைனல் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னா சலிபா குறிப்பா சலிபா வந்து இன்ஜுரி ஆகிற வரைக்குமே பிரான்ஸோட முறையில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சலிபா போனக்கு அப்புறம் அப்படியே டீம் வந்து டவுன் ஆகி நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் ஆடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து அந்த டிராப் வந்து முறையில கிளீனா தெரிஞ்சுது. அந்த டிஃபரன்ஸ் சலிபா இருந்த வரைக்குமே வந்து பிரான்ஸ் ஓரளவு த்ரெட் பண்ணிட்டு தான் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சலிபா போன அப்புறம் அந்த முறையில் டவுன் ஆயிடுச்சு. சுத்தமா டிஃபெண்டே பண்ண முடியல. அது ஈஸியா ஸ்பெயின் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிக்கா டாக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸ்பெயின் வந்து சஃபரே பண்ணல. அந்த அட்டாக் எல்லாம் பண்ணும்போது நிறைய அட்டாக்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா நிறைய த்ரெட்டனிங்கா இருந்தது ஸ்பெயின் பண்ணது பிரான்ஸ் பண்ணதை விட. சோ இப்ப என்னன்னா சலிபா இன்ஜுரி ஆகுறாரு இல்லையா? இன்ஜுரி ஆயிட்டு நான் இப்ராஹிமா கொனாட்டே தான் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவரும் இன்ஜுரி லாக்ரோ கொண்டு வந்தாங்க. ஆனா லாக்ரோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாரு. 2-3 ஹெட்டர் வின் பண்ணாரு. செகண்ட் ஹாஃப்ல பால் கிடைச்சுன்னு பயந்துட்டாருன்னு தெரியல. ஏதோ யாருமே இல்லாம சுத்திட்டு இருக்காரு அந்த இடத்துல. என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷுபேனி 2 மேட்ச் ஆடவே இல்லை. ஓகேவா? ஷுபேனி ஆடவே இல்ல. ஆனா சோ அந்த ஆடாம இப்ப திடீர்னு வரும்போது மேட்ச் டைம் கிடைக்கும் போது ஷுபேனி காண்டேவே போட்டுருக்கலாம். ஐ மீன் கொனாட்டேவே போட்டுருக்கலாம். இல்ல கோனே போட்டுருக்கலாம். அது அப்புறம் என்னன்னா எனக்கு இவரு ராபியோட எல்லோ கார்டு வந்து தேவையில்லைன்னு தோணுச்சு. ராபியோ எல்லோ கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அவரை சப்ஸ்டிட் பண்ணும்போது கோனே வந்து ரைட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் தான் செட் ஆவாரு. லெஃப்ட் வரும்போது அவர் லெஃப்ட் ஃபுட்ல வாங்கி பாஸ் பண்ண முடியல. சோ கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க பிரான்ஸ். அப்புறம் டூயி வந்து ட்ரிபிள் பண்ணுவாருன்னு பார்த்தா டூயி வந்த டைம் அவர் ஆஃப் டைம்லயே பண்ணிடணும். ஒரு கோல் இருக்கும். டூயி வந்து 11ஸ்ல ஆட வச்சிருக்கணும்ன்ற நானு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெல்ஜியத்துக்கு சக்சஸ் யார் கொடுத்தாருன்னா டோக்குவோட ட்ரிபிள் லெஃப்ட் சைடுல இருந்து இல்ல பெல்ஜியத்துக்கு சக்சஸ் யார் கொடுத்தாருன்னா டோக்கு. காரணம் என்ன? லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு ட்ரிபிள் பண்ணி வந்தாரு. அந்த மூவ்மெண்ட் தான் டேஞ்சரஸா கிரியேட் ஆகி கோல் ஆச்சு. சோ அப்ப டூயி சேம் டைப் ஆஃப் இதுதான். அவரும் சேம் டைப் ஆஃப் ஒரு பிளேயர் தான். ஏன்னா ஸ்பெயின்னால தடுக்க முடியல. பெட்ரோ போறவோ யாருனாலும் தடுக்க முடியல. அவர் நீட்டா ட்ரிபிள் பண்ணிட்டு உள்ள போயிருந்தாரு. டூயி வந்து ஸ்டார்டிங்லேயே ஆடி இருந்தாரு. ஆக்சுவலா டூயி தான் ஆடுவாருன்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா பர்கலோக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. டூயி தான் ஆக்சுவலா மேட்ச் ஆடி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் த்ரெட்டனிங்கா இருந்திருப்பார். செகண்ட் ஹாஃப்ல வந்து அவரால் எதுவும் பண்ண முடியல. டீமே முறையில் குறைஞ்சிருக்கும் போது அவர் மட்டும் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன மெஸ்ஸியா மேஜிக் பண்ணி டீமை காப்பாத்துருக்கு? இல்ல போக முடியல. 2-3 சான்ஸ் போனாரு. அப்புறம் அவர் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க உள்ள டிஃபெண்டிங் ரொம்ப உள்ள டிஃபெண்ட் பண்ணாங்க. அவங்க பண்ணும்போது அதுக்கு அதான் லீட் எடுத்துட்டு உள்ள டிஃபென்ஸ் பண்ணல. உங்க ஷாட் எங்க எம்பாப்பே வெளியிருந்தே ஷாட் அடிச்சாரு நிறைய. ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசி டெம்பலே 2-3 சான்ஸ் அடிச்சாரு. எல்லாமே கோல் கீப்பர் கைக்கு போயிருச்சு. அவரால் கோல் அட்லீஸ்ட் ஒரு கோலாவது போட ட்ரை பண்ணாங்க. அதுவே முடியல பிரான்ஸால.
ரொம்ப சிம்பிளா அப்புறம் போயிடுச்சு. ஒலிசியோ இல்ல ராபியோவோ இல்ல டெம்பலையோ போட த்ரூ பாஸை எப்படி கட் பண்றாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 3 த்ரூ பாஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா டிஃபென்ஸ் வந்து லேட்டா வந்து எப்பவுமே வந்து லெஃப்ட் சென்டர் பேக்கும் லெஃப்ட் பேக்கும் ஒரு கேப் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ரைட் சென்டர் பேக்கும் லெஃப்ட் சென்டர் பேக்கும் வந்து ஒரு கேப் கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த கேப்ப வந்து லேட்டா பாஸ் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனை ஒலிசிக்கு கொடுத்துட்டு இல்ல அவர் என்ன அப்புறம் block பண்றாருன்னா பண்றாரு. எம்பாப்பே ஓடுறது கிளீனா தெரியுது, பாத்துறாங்க தெரியுது. முதல்லயே. ஓலிசிக்கு போய் எம்பாப்பே எங்க இருக்கான்னு பாத்துறாங்க. கரெக்டா எம்பாப்பே இப்படி ஓடுறான், இங்கதான் பாஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சு அவங்க கரெக்டா அதை block வேணுமே அந்த பண்ணிட்டாங்க. லைன்ல நிக்கிறாங்க. அதை பிளாக் பண்ணி அப்படியே நிறுத்திடுறாங்க குபேர்சி. சோ நல்ல குபேர்சி ஒரு வந்து நிறைய சரியான டாக்டிக்ஸ். ஆமா 2-3 டைம் இந்த மாதிரி பண்ணாரு. ஓலிசிக்கே வந்து பாஸ் த்ரூ பாஸே கிடைக்கல எம்பாப்பேக்கு. அதுவும் கிடைச்ச பாஸ் ஆஃப் சைடா போயிடுச்சு ஒரு இதுல. அது இது மாதிரிச்சு. ஸோ நல்ல ஒரு என்ன சொன்னா கேம் பிளானோட ஸ்பெயின் வந்திருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம பிரான்ஸோட லைன் லெவன்ஸ் வந்து கரெக்டா எடுத்திருக்காங்க. அலெக்ஸ் புயினாவும் நல்லா ஆடினாரு. நிக்கோ வில்லியம்ஸ் தான் ஆடுவாரு எதிர்பார்த்தோம். ஆனா அலெக்ஸ் புயின் நல்லா ஆடினாரு. நல்லா விளையாண்டாரு. அது போக ஆமா டானி ஓல்மோ முக்கியமா வந்து என்னன்னா, ஆமா ஆமா இப்ப ஆமா. அதாவது வந்து சென்டர்ல இருந்து லெஃப்ட்க்கு அந்த பால மூவ்மெண்ட் கொண்டு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பொசிஷன்ல நல்லா பண்ணாங்க. லமின் யமால் வந்து ரொம்ப கம்மியா தான் இது இம்பாக்ட் தெரிஞ்சுச்சு. ஆனா அந்த ஒரே பேட்டர்ன்ல தேவையான விஷயம் என்னமோ பட் அதை கரெக்டா பெனால்டி வாங்கி பண்ணிட்டாரு. கொடுத்தாரு. அது ஒரு வாங்கி விஷயம். கொடுத்தாரு. லீட் அதோட எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இது அதே மாதிரி யாரு இப்ப ஓயர் சபால் வந்து பெனால்டில கரெக்டா கோல் போட்டாரு. ஏன்னா சூப்பரா இது ரொம்ப பண்ணாரு. பிரஷர் சிச்சுவேஷன். அத மாதிரி கோல் போடுறதுல ரொம்ப கஷ்டம் தான். சோ கஷ்டம். பெனால்டில கரெக்டா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி செகண்ட் கோல்ல பாத்தீங்கன்னா, லாக்ரோவும் மிஸ்டேக், டூயும் மிஸ்டேக். அவங்க தான் வந்து பெட்ரோ போரோ புடிச்சிருக்கணும். சரியான பாஸ் போட்டாரு டானி ஓல்மோ. ஆக்சுவலா என்னன்னா செகண்ட் கோலுக்கு பார்க்கும்போது இப்ப டிஃபென்ஸ்ல 4 பேர் நிக்கிறாங்கன்னா 4 பேர் ஸ்பெயின் பிளேயர்ஸ் இருந்தாங்க. 4 பிரான்ஸ் பிளேயர்ஸ் கூட. ஓகேவா? 4 பேர் இருக்கும்போது ஸ்பேஸ் நிறைய இருந்தது. அதுவும் இல்லாம ஸ்பேஸ் ஒண்ணு இதுல டூயி என்னன்னா கீழ இருக்காரு. அப்புறம் என்னன்னா பெட்ரோ போரோ ட்ராக் பண்ண மிஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு என்னமோ டூயி மேல தான் அந்த கோல்ல மிஸ்டேக்கோ இல்ல லாக்ரோ மேல மிஸ்டேக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. டூயி மேல பெரிய மிஸ்டேக். லாக்ரோ வந்து பொசிஷன்ல அந்த முன்னாடி வந்துடுறாரு. ஏன்னா ஸ்பெயின் பிளேயர்ஸ் ஃபார்வர்ட்ல 3-4 பேர் இருந்தாங்க. அவருக்கு ஈஸியா போயிடுச்சு. பெட்ரோ போரோ நேரா ஓல்மோட்ட பாஸ் போட்டாரு. ஓல்மோ லைட்டா 1-2 பாஸ் போட்டு ஈஸியா பெட்ரோ போரோக்கு சிங்கிள் கோலுக்கு மட்டும் தான் இருந்தாரு. ஈஸி பினிஷ் பண்ணி போயிட்டாரு. சப்பையா முடிச்சு விட்டு போயிட்டாங்க ரெண்டாவது. அவன் 2 போட்டா முடிஞ்சு அவ்வளவுதான். இவங்க ஈஜிப்ட் மாதிரி நம்ம ஈஜிப்ட் அர்ஜென்டினா மேட்ச் எல்லாம் திருப்ப முடியாதுல. இல்ல லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸே வந்து பிரான்ஸ் கம்பேக் கொடுத்தாங்கல்ல. இந்த மாதிரிலாம் ஸ்பெயின் கிட்ட அந்த மாதிரி கம்பேக் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுல டி மரியான்னு ஒருத்தர் இருந்தாரு. ட்ரபிள் கொடுத்துட்டே இருந்தாரு அந்த சைடு. அவரு சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பிரான்ஸ் வந்து கோல் போட்டாங்க அர்ஜென்டினா கூட. ஆனா இதுல டீமே வந்து டிஃபென்ஸ் சூப்பரா பண்றாங்க. என்ன தெரியுமா ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, இப்ப ஸ்பெயினுக்கு இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுக்குன்னா கிரவுண்டோட டைமென்ஷன் முக்கியமா வரும். இது ஒரு பெரிய சீக்ரெட். என்னன்னு பாத்துக்கோங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு பார்சலோனா மாதிரி கிரவுண்ட் கிடைச்சிச்சு ஸ்பெயின் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பால் பொசிஷன் வச்சுப்பாங்க. சோ பார்சலோனா மாதிரி பெரிய கிரவுண்ட் இருக்கும்போது என்ன ஆகும்னா பிரஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். நீங்க பால் கிடைக்கலன்னா டயர்ட் ஆயிருவீங்க. முடிஞ்சு ஸ்பெயின் கிட்ட கேம் கொடுத்தாச்சு ஈஸியா. சோ டைமென்ஷன் ஆஃப் த கிரவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் நேற்று வந்து டாலாஸோட இது வந்து லென்த் அண்ட் பிரெத் ஜாஸ்தியா இருந்திருக்கும். இதுவே வேற பிட்ச்னா வேற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரிய வரணும். இப்ப சப்போஸ் நீங்க வந்து கனடால வந்து இது இருக்கு ஆன்டாரியோ கிரவுண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜெர்மனி ஈக்குவடார் நடந்தது, பனாமா கானா நடந்த கிரவுண்டை எடுத்துட்டீங்கன்னா அது வந்து பிச்சு ரொம்ப கம்மி. அப்படி நடந்துச்சுன்னா பிரான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மேட்சுக்கு போகும்போது எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்துட்டு போகணும். ஏன்னா பிரான்ஸ் பிரஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. இது ஸ்பெயின் நீங்க பாஸ் பண்ற பால் த்ரூவா இன்டர்செப்ட் பண்ணி ஷாட் எடுத்து சப்போஸ் இன்டர்செப்ட் பண்ணிடான்னு வச்சுக்கோங்களேன். மிட்ஃபீல்ட்லயே அவங்க பிளேயர்ஸ்லாம் ஃபார்வர்டா இருக்கும்போது ஷாட் எடுத்துருவாங்க. சப்போஸ் வேற கிரவுண்டா இருந்தா. ஸோ இது பெரிய கிரவுண்டா இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைமென்ஷன் இருந்துச்சு. அதுவே வந்து ஒரு ஸ்பெயினுக்கு ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சிருச்சு டாலஸ் கிரவுண்டுங்கிறது. ஸோ அப்ப எந்த ஆப்பனண்ட்டும் அதுக்கு இப்ப ஒரு ஈஸியான டீம் சப்போஸ் வேற மாதிரி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஸ்பேஸ் கம்மியா இருந்தா ஸ்பெயின் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. ஸோ இன்னைக்கு இது வந்து ஸ்பெயினுக்கு ஒரு லக்குன்னு சொல்லக்கூடாது. பட் இட் இஸ் எல்லா விஷயத்தையும் வந்து கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஒரு டீமா நல்லா விளையாண்டாங்க. டீம் வந்து யூனிட்டியா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா பிரான்ஸ்ல அப்படி கிடையாது. சுத்தமா எல்லா டீம்ல கெமிஸ்ட்ரி சரியில்லை, டிஸ்கனெக்டடா இருந்தது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டாங்க. 2 கோல் விழுந்தாலுமே அவங்க ஃபைட் பண்றதுக்கான அந்த இது கொடுக்கல. நம்ம முடியாதுன்னு தான் ஆன மாதிரி இருந்தது. ஒரு இல்ல அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் அதை கொஞ்சம் கிராஸ் போட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணல. இவங்க இருந்து ஷாட் அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த வெளியே இருந்து 2-3 ஹெட்டிங் பண்ற யாரும் டிஃபெண்டர்ஸ் அனுப்பி கிராஸ் போட்டு ட்ரை பண்ணிருக்கலாம் கோலுக்கு.
அதெல்லாம் அவங்க பண்ணவே இல்ல. இன்னொன்னு டீப்பா டிஃபெண்ட் லாங் பண்ணாங்க. பால் வந்து லாங் பாலும் ஒழுங்கா எக்ஸிக்யூட்டே பண்ணல. அதாவது இது லாங் ஆமா. பால் போடுறதுக்குன்னு ஐடியா இருக்கு. என்ன லாங் பால்னா சப்போஸ் டிஃபென்ஸ் கிட்ட பால் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் மிட் டிஃபென்சிவ் ஏரியால இருந்து என்ன பண்ணணும்னா லாங் பால் வந்து கோல் கீப்பருக்கும் சென்டர் பேக்ஸ்க்கும் நடுவுல போடணும். லாங் பாலும் ஒண்ணுமே ட்ரையே பண்ணல. அப்புறம் என்னன்னா எல்லாமே த்ரூ பாஸ் ஃபர்ஸ்ட் 2-3 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்செப்ட் ஆயிருச்சு. நீங்க செகண்ட் ஹாஃப் த்ரூ பாஸே ட்ரை பண்றாங்க. இல்ல ஆஃப்டர் டிஸ்கஷனும் அதுதான் சொல்றேன். த்ரூ பாஸ் கட் ஆகுது அப்படின்னா கிராஸ் போடுறதுக்கு டிஃபெண்டர் யாரோ ஹெட்டிங் நல்லா இல்ல பண்றவங்க அதான் கிராஸ் அந்த மாதிரி ஆட வைக்கணும். குண்டே நல்லா விளையாண்டாரு. பிரான்ஸே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா குண்டே நல்லா விளையாண்டாரு கிராஸ்ல போடுறதுக்கு. ஆனா அவரோட கிராஸ்மே வந்து முன்னாடி பின்னாடி போகுது. பிளேயர்ஸ்னால கரெக்டா பொசிஷன் பண்ண முடியல. இது எம்பப்பே வந்து ஒரு கிராஸுக்கு வந்தாரு. ரொம்ப முன்னாடி போயிடுச்சு பால். இல்ல எம்பாப்பே கடைசி நேரத்துல என்ன பண்ணாரு, பாக்ஸ்குள்ள வெளியே ஆகாது, கொஞ்சம் வெளியே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு வெளியே பந்து எடுத்து விங்கர் மாதிரி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு லாஸ்ட்ல. சுத்தமா பந்து எடுத்து வந்து ஷாட் அடிக்கிறது அந்த மாதிரி வெளியே அடிச்சாங்க. கடைசில என்னன்னா 2 ஷாட் ஸ்பெயின் வச்சிருந்தாங்க. ஃப்ரீ கிக் மிஸ். எம்பாப்பே வந்து ஃப்ரீ கிக்கே அடிக்க மாட்டாரு. ஃப்ரீ கிக்லாம் அடிக்க மாட்டாரு. வேர்ல்ட் கப் முக்கியமான மேட்ச்ல போகாது. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஷாட் ஆன் டார்கெட் ஸ்பெயின் தான் வச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கடைசில 3 ஷாட். எல்லாம் ஸ்ட்ரைட் டு ஆக்சுவலா வந்து ஷாட் ஆன் டார்கெட் ஸ்பெயின் வச்சது 2 தான். 2மே கோல். இதுதான் ஒன்னு பெனால்டி, இன்னும் பெட்ரோ போறோம். 2மே கோல். மத்தபடி பெரிய த்ரெட் எல்லாம் இல்ல பிரான்ஸ்க்கு. பட் ஆனா அட்டாக்கிங் அந்த பெனிட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. ஆனா ஷாட் ஆன் டார்கெட் மட்டும் தான் இல்ல. ஓயர் தபாலும் 2-3 ஷாட் அடிச்சாரு. எல்லாம் அவுட் சைடு டார்கெட் இல்ல ஜஸ்ட்ல தான் போச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் கிடைச்சது ஓயர் தபாலுக்கு. அது போட்டதால முன்னாடி இதா இருக்கும். அப்புறம் லமின் யமால் ஒரு கோல் போட்டது வந்து ஆஃப் சைடு ஆயிருக்கு. ஜஸ்ட் ஆஃப் சைடு ஆயிருக்கு. இல்லனா சூப்பர் கோல் ஆக்சுவலா. சூப்பர் கோல் ஜஸ்ட் ஆஃப் சைடு. ஆமா. ஓகே, இதுல வந்து நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சுல. பண்ணியாச்சு. ஓகே சரி, இப்ப நம்ம அர்ஜென்டினா இங்கிலாந்து மேட்ச் பார்க்க போறோம். ஸோ அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து அடுத்த 2 மேட்சுக்கு வந்து ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். ஃபைனல்ஸ் அண்ட் தேர்ட் மேட்ச் இதுக்கு. அதே மாதிரி இங்கிலாந்து அர்ஜென்டினா மேட்சுக்கு ரிவ்யூ பண்ண போறோம். தொடர்ந்து எழுந்திருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கபில், முருகேஷ், கௌதம்.